தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சௌமியா அன்புமணி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தர்மபுரி மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மனசில் எப்பொழுதுமே தர்மபுரி மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மனசுலையும் நான் தான் இருக்கேன்னும் போது எனக்கு அது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அவங்க மனசுலையும் சௌமியா அன்புமணி ஆகிய நான் இருக்கிறதால என்னை வெற்றி பெற வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் இது ஒரு டீம் எஃபர்ட், எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சி இந்த அளவுக்கு மக்களிடம் போய் என்னை சேர்த்த என்னுடைய அத்தனை குழு, கூட்டணி கட்சி, என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய அத்தனை சகோதரர்லாம் கூட இருக்காங்க, சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் பின்னாடி நினைச்சிட்ருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இது ஒரு வெற்றி, கட்சி வெற்றியாக மட்டுமல்ல, எங்களுடைய மகளிருக்கான வெற்றியாகவும் நான் பார்க்கின்றேன். மகளிர்லாம் பெருமைப்படுற மாதிரி நல்ல உழைச்சி நல்ல தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நல்லதை செய்யணும், நன்மை செய்யணும். தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பதும், வேலைவாய்ப்பை உருவாக்குவதும், பெண்கள் பாதுகாப்புக்காக பாடுபடுவதும் என்னுடைய வேலை. எல்லார் மகளிரும் என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு அந்த உழைப்பை நான் கொடுக்கணும்னு நான் இன்றைக்கி உறுதியாக இருக்கிறேன். எனக்காக இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பேரும் நாங்கள் ஒருத்தர் தான் வெற்றின்னு அது ஒரு பேர் போட்டுக்கிறத விடவும் இத்தனை பேரும் இதுக்காக வேலை செஞ்சாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டது. இது ஒரு குழு முயற்சி. எல்லாருக்கும் மேம், பாமக வெற்றி பெற்ற வேட்பாளர் டிவிக்கு போகிறதா சொல்லி சமூக வலைத்தளங்களில் பரவி அது நான் இது தொகுதியோட வேட்பாளர், அது கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவங்க